வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இன்றைக்கி சர்வதேச ஒற்றுமை தினங்க. நிறைய ஒற்றுமைகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்ம அரசியல் தலைவர்களின் ஒற்றுமை எப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ. நான் ஒன்றும் அரசியல் ஞானியோ அரசியல் அறிஞரோ கிடையாது. ஏதோ நம்ம புத்தி கேட்டினது உங்களுக்கு சொல்கிறேன் உறவுகளே. இப்போ இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே திமுக ஒழியணும். அதுதான் அவங்களுடைய இலக்கு, நோக்கம், எண்ணம் எல்லாமே. உறவுகளே, உண்மை அதுதான். அப்படின்னா இப்போது எடப்பாடியார் திமுக ஒழிச்சு கட்டணும், டிடிவி தினகரன் திமுக ஒழிச்சு கட்டணும், சீமானண்ணன் திமுக ஒழிச்சு கட்டணும், விஜய் அண்ணா திமுக ஒழிச்சு கட்டணும், பாஜக திமுக ஒழிக்கணும். உறவுகளே, இவங்க எல்லாருமே திமுக ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். இவங்க ஏன் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவரை வீழ்த்தணும் அப்படின்னு உண்மையாகவே அவங்க நினச்சா, அவங்க மக்களுக்கு நல்லது செய்யலை, தேச துரோகிகள் எதை வேணாலும் சொல்லட்டும். நான் திமுக காரங்க இல்லைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். உறவுகளே, ஒருத்தரை ஒழிக்கணும்னு 5 பேர் நினைக்கிறாங்கன்னா அந்த 5 பேர் ஏன் சேர்ந்து அந்த ஒருத்தரை ஒழிக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்கள். ஒன்றா சேர மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இப்போ விஜய் அவர்கள் திமுக தான் எதிரி அப்படின்னு சொல்கிறாருன்னா, சீமானனும் எதிரின்னு சொல்கிறாரு. ஏன் 2 பேரும் இணையலாமே? கேட்டால் அவர் கொள்கை வேறு, என் கொள்கை வேறுன்றார். தனியாக நின்று ஒருத்தரை ஒழிக்கணும்னு நினச்சா அது சாத்தியமற்றது. காரணம், அவங்கக்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு தான் அர்த்தம். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். உறவுகளே, இன்னொரு ஒற்றுமை அவங்கக்கிட்ட நீங்கள் பார்க்க முடியாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தொகுதியில், உதாரணத்துக்கு இப்போ திருச்சி தொகுதியில் நம்மளுடைய இப்போது ஆளுகிற மு.க. ஸ்டாலின் அண்ணன் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதே தொகுதியில், அதாவது எதிர்க்கட்சி தலைவராகிய எடப்பாடி அண்ணனும் நிற்க மாட்டாங்க. ஒரே தொகுதியில் 2 பேரும் நிற்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இவருக்கு பயம் வரும், ஒருவேளை வந்துடுவாரோ அப்படின்னு. அவருக்கு பயம், ஒருவேளை இவர் வந்துடுவாரோ அப்படின்னு. யாருமே எதிரியாக பார்க்குறவங்க அவங்க கூட எதிர்த்து ஒரு தொகுதியில் போட்டியிட மாட்டாங்க. இதையும் நீங்கள் உணரணும். இந்த ஒற்றுமை தினத்தில் இதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச உறவுகளே. வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. நன்றி உறவுகளே.